ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மாதம் மாதம் வந்து நீங்கள் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா தங்கமாக வந்து வர வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அது இல்லாமல் எப்படி வந்து தங்க விலை வந்து கணக்கிடுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ சேவிங் ஸ்கீம் வந்து நிறையா ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இருக்குது. ஸோ நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இப்போ கிராம் பேஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. வந்து அமௌண்ட்லேயும் இருக்கும், கிராம்லேயும் இருக்கும். ஆனால் அமௌண்ட்டில் இருக்கிறது தான் வந்து நிறைய பேர் வந்து கட்டிட்டு வருவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கிராமில் தான் வந்து வர வைக்கிறோம். ஏன் அப்படின்னா கோல்டு ரேட் வந்து தாறுமாறாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நமக்கு கிராமில் வைக்கிறது தான் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டு. அப்படி கிராமில் வைக்கும் போது அந்த கிராம் வந்து எப்படி கால்குலேட் ஆகுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ 5000 கட்டுறோம் அப்படின்னா அந்த 5000 மட்டும் போடுறோம். அந்த 5000 உள்ள மில்லிகிராம் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தங்கமயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 5000 2000 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த மில்லிகிராம் வந்து கரெக்டாக ஆட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நகைச்சீட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து அமௌண்ட் பேஸும் இருக்குது, கிராம் பேஸுமே வந்து இருக்குது. நமக்கு வந்து கிராம் பேஸ் தான் வந்து பெஸ்ட்டு. முதல்ல அமௌண்ட்டில் போடுவோம். ஏன்னா அப்போ கோல்டு ரேட் வந்து அவ்வளோக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது, சும்மா நார்மலாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்ம இப்படி கிராம் பேஸில் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ரேட் வந்து எப்போ கம்மியாக இருக்கும் நீங்கள் அப்போ வந்து நகைச்சீட்டு கட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டுறீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8300 இருக்குது அப்படின்னா ஒரு கிராம் வந்து 8300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 8300 டிவைடட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2000 நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு ஸோ அமௌண்ட்டை போட்டிங்க அப்படின்னா 0.240 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி டிவைடட் பண்ணாலே போதும். ஸோ எவ்வளோ மில்லிகிராம் வருது அப்படின்றது தெரியும். ஸோ சீட்டு போடுறவங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தெரிஞ்சுச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியும், தெரியாதவங்களுக்கு இது சொல்கிறேன். ஏன்னு வந்து நம்ம கிராமில் கட்டுறது பெஸ்ட்டு அப்படின்றதே நான் சொல்கிறேன். கிராமில் கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வந்து கிடைக்கும். நம்ம பணத்தில் கட்டணும் அப்படின்னா பணமாகவே தான் இருக்கும். 11 மந்த்து கழித்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 5000 கட்டுறீங்க அப்படின்னா 11 மந்த்து கழித்து பார்க்கும்போது 55000 அந்த பணமாகவே இருக்கும். இதே கோல்டு ரேட்டு இப்போ நீங்கள் கிராமில் கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் கூடும், ஒரு மாதம் குறையுமா. இப்போ நீங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அமௌண்ட்டில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த 11 மந்த்தில் என்ன கோல்டு ரேட்டு நீங்கள் கடைசியாக பர்ச்சேஸ் பண்ண போதிங்களா 12th மந்த்து அப்போ கோல்டு ரேட்டு எப்படியுமே ஹையாக தான் இருக்கும். அந்த ஹையாக இருக்க ரேட்டுக்கு தான் வந்து நீங்கள் அப்போ மில்லிகிராம் வந்து கொஞ்சம் லெஸ் ஆயிரும் கிராம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மில்லிகிராமுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 1வது மாதம் 2வது மாதம்லாம் நீங்கள் கட்டும் போது கோல்டு ரேட் வந்து அப்படியே கம்மியாகிக்கிட்டே நீங்கள் ஒரு 12 மந்த்து எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வந்து கிராம் பேஸ் பண்ணும்போது உங்களால் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் 5000 கட்டுறீங்க, அன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8300 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 0.602 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம மில்லிகிராம்லாம் வந்து வாங்குகிறோம். ஸோ அதுக்கு எப்படி வந்து வேஸ்டேஜ் வந்து போகிறதில்ல. இப்போ நீங்கள் 1 கிராம் காயின் அப்படிலாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2%, 1%, 3%லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே வந்து நம்ம ஒரு 100 மில்லிகிராமாவது நம்ம சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 8300 இருக்குது அப்படின்னா இதுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு மில்லிகிராம் வந்து எப்படி வாங்க முடியும்னு பார்ப்போம். இப்போ 0.100 இன்ட்டு 8300 போட்டிங்க அப்படின்னா 8830 வரும். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் ஒரு 75 வந்து போடுவாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 905 வந்து வரும். ப்ளஸ் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 932 மட்டும் ஸோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 100 mg மில்லிகிராம் வாங்கி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். வேஸ்டேஜ் நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஜிகோல்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போத்தி சொன்னவங்களில் ஒரு 7% வந்து போனஸ் வந்து தராங்களா. இப்போ 932 ப்ளஸ் 7% போட்டிங்க அப்படின்னா ஒரு 7 வந்து ஆட் ஆகும். ஸோ 100 போது
ரூபா ஆட் ஆகுது, அப்போ 107 ரூபா. ஸோ அப்போ நமக்கு 932 ரூபாய்க்கு வந்து நம்ம 7% போட்டோம் அப்படின்னா 968 ரூபா. இதே தங்கமயில பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து நமக்கு போனஸ் வந்து தராங்க. இதுக்கு வந்து 979 ரூபா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிற போனஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேஸ்டேஜையும் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து உங்களால் எவ்வளோ பேமெண்ட் வந்து கட்ட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் டிஜிகோல்டில் வந்து கட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ என்னால் சீட்டு கட்ட முடியாது, மாதமாக என்னால் வந்து ஒரு அமௌண்ட் என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்றவங்க இந்த மில்லிகிராமில் கூட சேவ் பண்ணலாம். இப்போ மில்லிகிராம் காயின் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஜிஆர்டி செம்முனு ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. இதில் வந்து 100 mg மில்லிகிராமில் வந்து இருக்குது காயின். அப்புறம் ஜிஆர்டியில் ஸ்ரீகுமரன், லலிதா, தங்கம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லிகிராம்லேருந்தே வந்து காயின் வந்து இருக்குங்க. பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போங்க. இப்போ நான் ஒரு கிராமில் சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு 5 கிராம். ஸோ 5.558 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சீட்டு போட்டு ஸோ கிராமாக சேவ் பண்ணுற சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் நம்ம கொடுத்து வாங்குகிற ஸ்கீமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க அப் டு 18% அப்படின்னா இதில் வந்து அப்படியும் கொடுக்குறாங்க. இன்னொன்று ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரெண்டுமே வந்து நான் சொல்கிறேன். இப்போ 50% வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, அதுக்கு வந்து 12% வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 6% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 5000 போடுறீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் வந்து நீங்கள் 55,000 வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 6% தான். ஸோ அதுக்கு இதில் வந்து வேஸ்டேஜ் ஒரு 50% பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எது பெனிஃபிட்டாக இருக்குது, நம்ம எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோன்ற மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம எவ்வளோ கிராம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எதுவுமே நான் அதில் வந்து சொல்லலை. இப்போ அமௌண்ட்லன்னு ஒரு 55,000 நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதே பார்த்திங்க அப்படின்னா கிராமில் மில்லிகிராமாக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மில்லிகிராமாக சேவ் பண்ணி வைக்கிறோம்ல கிராமில், அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. ஆனால் அந்த 50% வேஸ்டேஜ் வந்து பட்டணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது பெஸ்ட்டா இல்லை நோ வேஸ்டேஜின்றது பெஸ்ட்டா? ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட், ஸோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வேஸ்டேஜின்னு பார்க்கும்போது ஒரு 6%, அப்போ 3,300 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 58,300. ஜிஎஸ்டி ஒரு 1,750 மொத்தமாக நீங்கள் வேஸ்டேஜ் மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 5,050 வந்து கட்டணும். ஏன்னா வந்து தங்கத்துக்கு தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து கட்டிட்டீங்கல்ல, அமௌண்ட் வந்து கட்டிட்டீங்க, அதனால நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 50% இருந்துச்சுன்னா அப்போ வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும், ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து அமௌண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் நோ வேஸ்டேஜ் ஃப்ரீ அப் டு 18% இருந்துச்சு அப்படின்னா அப்போ அமௌண்ட் வந்து ஒரு 55,000 நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. அமௌண்ட்டுக்கு தான் எப்போயுமே ஜிஎஸ்டி வந்து வேஸ்டேஜும் போடுவாங்க. இப்போ நீங்கள் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 55,000, இப்போ ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%. இப்போ 55,000 இன்ட்டு 3% போட்டிங்க அப்படின்னா மொத்தம் 1,650 மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நோ வேஸ்டேஜ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அந்த ஸ்கீம் வந்து போடுங்க, நிறைய ஷாப்பில் இருக்குது. இப்போ ஜிஆர்டிலுமே வந்து 50% இருந்ததை வந்து இப்போ நோ வேஸ்டேஜ் அப் டு 18%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது போட்டிங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இதுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு பாருங்கள். ஸோ நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் நோ வேஸ்டேஜ் 50%, 75% தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஒரு 4,000 நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது வேஸ்டேஜுக்கு மட்டும். இதுவுமே வந்து நான் 12% அப்படின்னு ஒரு சும்மா நார்மலாக சொல்லியிருக்கேன். இதிலே வந்து 18%னா இப்போ 9% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க மினிமமே வந்து 9% தான் வந்து லெஸ் பண்ணுவாங்க, வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. மீதி நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராமில் கட்டுறீங்க அப்படின்னா ஸோ அந்தந்த மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மில்லிகிராம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது எக்ஸாம்பிள் 5,000 இப்போ கட்டுறோம் அப்படின்னா ஜான் மாதம் 5,000 கட்டுறோம் அப்படின்னா தங்கத்தின் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா
535 இருக்குது அப்படின்னா நமக்கு மில்லிகிராம் எவ்வளோ ஆட் ஆகும்னா 1 கிராம் 0.103 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ இப்படியே வந்து மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக வந்து இந்த 10.600. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம எடுப்போம். இதே நீங்கள் அமௌண்ட்டில் வட்டிகிட்டே வரீங்க அப்படின்னா வெறும் அந்த 55,000 மட்டும் இருக்கும். அப்போ ஃபைனலாக நீங்கள் எடுக்கும்போது இந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், கோல்டு ரேட்டுக்கு. ஸோ அப்போ மில்லிகிராம் வந்து ரொம்பவே வந்து லெஸ் ஆகும்ல. ஸோ ஸ்கீம் போடும்போது தங்கம் கிராமில் வர வைக்கிற மாதிரி போடுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிற ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஸ்கீமில் போடுங்க. உங்களுக்கு அதில் நிறைய டிசைன் இருக்குது, கலெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து போடுங்க. இப்படி தான் வந்து தங்கத்தில் வந்து இப்படி நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை வந்து தங்கமாக வந்து வர வைக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம 50% வேஸ்டேஜ் பே பண்ணால் எவ்வளோ பே பண்ணணும், இதே நோ வேஸ்டேஜ் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.